ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ஜூஸ் தாங்க. என்னோடய வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு ஜூஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஜூஸ் கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, வயிற்று புண்ணு இருந்தால் இந்த ஜூஸை நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணலாம். கிட்னியில் ஸ்டோன் இருந்துச்சுன்னா அதையும் நமக்கு இதை ரெடியூஸ் பண்ணுங்க. இந்த அளவு வெள்ளை பூசணிக்கான்னு சொல்லுவாங்க, அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு தோல் அதோட அந்த விதையும் எடுத்துகிட்டு நடுவில் சதப்பகுதியை மட்டும் சின்ன சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை விட சின்ன பீஸாக கட் பண்ணிட்டாலும் நல்லது தான். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக முழு மிளகு நான் இங்கே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முழு மிளகு இல்லைன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் இதெல்லாம் சேர்த்துக்கணும். கொஞ்சமாக இஞ்சி தோல் சீவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாங்க. புதினா இலை இல்லைன்னா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இல்லாதவங்க இந்துப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி விழுதாக நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணுங்க. தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வடிச்சிக்கலாம். நான் இங்கே 250 ml தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு 250 ml தண்ணி சேர்க்கணும். அதை சேர்த்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை ஜூஸ் நம்ம ஒரு கிளாஸில் மாற்றிக்கலாங்க. ஒரு கிளாஸில் மாற்றியாச்சு. இப்போது இந்த ஜூஸில் நம்ம கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாங்க. லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம டெய்லி இயர்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கணுங்க. இதை ஒரு 2 வீக் எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு பலன் கிடைக்கும். இதை எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறதுனால நமக்கு நம்மளோட மெட்டபாலிசம் அதிகமாகும். உடம்புல தேவையில்லாத கழிவுகளை வெளித்தள்ளிடுங்க. இது நல்ல உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நல்ல வெயிட் லாஸ் ஆகும். முக்கியமாக இது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை குடிச்சிட்டு நம்ம கண்டிப்பாக அப்படியே இருந்தால் மட்டும் வெயிட் லாஸ் ஆகாது. கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும். அட்லீஸ்ட் வாக்கிங் ஆகுது போகணுங்க. அப்புறம் ஃபுட் கண்ட்ரோல் எடுத்துக்கணும். ஃபுட் கண்ட்ரோலாக இருக்கணும். அதாவது ஃபுட் டயட் எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். எனக்கு சூப்பராக வெயிட் லாஸ் ஆனிச்சுங்க. என்னோடய வெயிட் லாஸோட ஒரு ஜூஸை தான் நான் உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க.